நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நாகை எஸ்பி அலுவலகத்தில் 5க்கும் மேற்பட்ட முறைமனு அளித்து நடவடிக்கை இல்லை. திடீரென எஸ்பி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கைக்குழந்தையுடன் தர்ணாவில் ஈடுபட்ட குடும்பத்தினரால் பரபரப்பு. நாகப்பட்டினம் அருகே ஒரத்தூர் சிக்கல்பத்து காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ராணி. இவர் கணவர் ராமச்சந்திரன் மற்றும் குழந்தைகளுடன் தந்தை காசிநாதன் பெயரில் உள்ள வீட்டில் கடந்த 25 வருடம் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சியில் காவல்துறையில் பணியாற்றி வரும் அவரது சகோதரர் ரவி பூர்வீக இடமான சிக்கல்பத்து கிராமத்தில் உள்ள இடத்தை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி போலி ஆவணங்கள் மூலம் வீடுகள் மற்றும் மனையை வாரிசான சகோதரிகளிடம் தெரிவிக்காமல் மோசடியாக ஆவணங்களை தயாரித்து மற்றொருவரிடம் விற்பனை செய்துள்ளார். அந்த இடத்தை வாங்கியவர் தற்போது நாங்கள் வசிக்கும் இடத்தை காலி செய்ய வேண்டும் என தெரிவிக்கின்றனர். ஆனால் நாங்களும் வாரிசு, எங்களை கேட்காமல் எப்படி இடத்தை விற்பனை செய்ய முடியும்? எனவே காலி செய்ய முடியாது என்று தெரிவித்தோம். இதனால் ஏற்பட்ட பிரச்சனையை அடுத்து ராணி, வாரிசுதாரர்கள் ஆகிய பத்மா, லதா உள்ளிட்டோர் வேளாங்கண்ணி போலீசில் புகார் தெரிவித்து பல மாதங்கள் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதையடுத்து நாகப்பட்டினம் எஸ்பி அலுவலகத்தில் 5க்கும் மேற்பட்ட முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பெண் குழந்தைகள், பேரன் பேத்திகள் உள்ளிட்டோருடன் நாகப்பட்டினம் எஸ்பி அலுவலகம் வந்தார். திடீரென அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமாதானம் செய்து அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நான் கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் கொடுத்தேன். நான் 5 ரூபா பணம் மத்தியானம் சாயந்தரம் இல்லை 5 ரூபா பணம்